வா கலை, உட்கார். என்ன மேடம், ஏதோ பேசணும்னு போன் பண்ணி வர சொன்னீங்க? இன்னைக்கு காலையில காலேஜ்ல உன்னை கவனிச்சேன். உன்னை அறியாமலையே ஏதோ ஒரு ஆழ்ந்த கவலையில இருக்க. ஒரு வயசு பொண்ணு வெளியில சொல்ல முடியாத கவலையில கலங்கி தவிக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்க முடியும். என்ன பாக்குற கலை? நானும் உன் வயசை கடந்து வந்தவதான். உன் முகத்துல நான் பார்த்த சோகத்துக்கு என்ன அர்த்தம்? அது வந்து மேடம், அன்னைக்கு கோவில்ல உன்னை நான் பார்த்துட்டு அட்வைஸ் பண்ண. அப்புறம் நீயே எனக்கு போன் பண்ணி நீளமா ஒரு விளக்கம் கொடுத்த. என் அட்வைஸ நீ புரிஞ்சுக்கிட்டே நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ என்னடான்னா, இப்ப எக்ஸாம் டைம், ஒழுங்கா உட்கார்ந்து படிப்புல கவனம் செலுத்தாம இப்படி மனச அலப்பாய விட்டுட்டு இருக்க. நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். நீ பாத விலகி போறது எனக்கு கஷ்டமா இருக்கு கலை. உன் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் உன்னை கூப்பிட்டு பேசலான்னு வர சொன்னேன். ஏன்னா உன் வாழ்க்கை திசை மாறி போறதுக்கு நான் ஒரு வகையில காரணமா இருந்துருவணும்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? நான் சொல்றது நிச்சயமா உனக்கு புரியும். நவீனோட நீ இல்ல மேடம், நீங்க நினைக்கிறது தப்பு. உங்களோட சந்தேகத்துக்கான விளக்கத்தை அன்னைக்கு போன் பேசும்போதே சொன்னேனே மேடம். இப்பவும் சொல்றேன், காதல் அது இதுன்னு என் மனசுல எதுவும் கிடையாது. என் மனசுல இருக்க கவலையே வேற மேடம். வேற கவலைன்னா என்ன கவலை? உன் கவலைய நினைச்சு நான் ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கேன். அது போகணும்னா உனக்கு என்ன கவலைங்கிறத நீ சொல்லிதான் ஆகணும். என்ன கம்பல் பண்ணாதீங்க மேடம், ப்ளீஸ். அப்படி உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல கலை. காலேஜ்ல மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கிண்டல் பண்றாங்களாமே. இவளுக்கு என்ன லவ் ஃபெயிலியர் ஆனு இந்து பார்த்து சிரிச்சாலாமே. எல்லாத்தையும் ப்ரொஃபசர் ராஜலட்சுமி பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உன்னை கூப்பிட்டு பேசணும்னு முடிவெடுத்தேன். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. உனக்கு அப்பா அம்மா கிடையாது. 3வது ஸ்தானத்துல இருக்கிறனா அந்த உரிமையில கேக்குறேன். என்ன கவலை உனக்கு? எதா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லு. என்னால என்ன முடியுமோ அத பண்ணி பிரச்சனை சால்வ் பண்றேன். அது வந்து டெல்மி கலைவாணி. ஸ்போர்ட்ஸ், படிப்பு எல்லாத்திலயும் ஜெயிக்கிற நீ லைஃப்லயும் ஜெயிக்கணும். உன்னை இப்படி தவியா தவிக்க வைக்கிற கவலைதான் என்ன? என்கிட்ட சொல்லு மேடம். தயங்காத. நீ எதுக்கும் யாருக்கும் தயங்க கூடாது. யூ ஆர் எ போல்ட் கேர்ள். நான் கேட்டதுக்கு லவ் காரணம் இல்லைன்னு சொல்லிட்ட. அது நிஜம்னா உண்மையான காரணம் என்ன? மேடம், நான் தாத்தா பாட்டியால தான் வளர்க்கப்படுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு கூட இந்து இத பத்தி சொல்லிதான் கிண்டல் பண்ணா. நான் அனாதை மேடம். என்ன வளர்க்கறது என் சொந்த தாத்தா பாட்டி தான். இதுதான் உன் கவலைக்கு காரணமா? இல்ல மேடம், என் அம்மா யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் என் கவலைக்கு காரணம். கலைவாணியோட அப்பா பேரு ரவி. காலேஜில் படிக்கும் போது கூட படிக்கிற தாமரங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு. ரவியோட அப்பா அம்மா அவங்க காதலை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு பச்சை கொடி காட்டி கல்யாணத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அந்த நேரம் தாமரம் 4 மாசம் கர்ப்பமா வேற இருந்திருக்காங்க. அதை கூட பார்க்காம தாமரையோட அப்பா சூரியமூர்த்தி அவங்க காதலுக்கு சம்மதம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ரவியை நயவஞ்சகமா வர வச்சு பிளான் பண்ணி கடத்தி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ தாமரை வயிற்றுல வளர்ந்த குழந்தைய கிருஷ்ணா காப்பாத்திட்டாரு. அந்த குழந்தை தான் கலைவாணி. ஓ மை காட். அப்ப இந்து உனக்கு? இந்து என் சிஸ்டர் தான் மேடம். வெள்ளை தாமரை ஸ்பான்சர்ட் பை RMKV வெட்டிங் சில்க்ஸ், பிரிட்டன்.